வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். நிரப்பினா என்ன? ஒரு எண்ணை 10ஆ மாத்துறதுக்கு நமக்கு என்ன எண் தேவைப்படுதோ அதுதான் நிரப்பி. 7 பார்ப்போம். 7 கூட எத்தனை கூட்டினா 10 வரும்? யோசிச்சு பாருங்க. 3 தேவைப்படுது. அப்போ 7ஓட நிரப்பி 3. இதுதான் வேத கணிதத்தோட அடித்தளம். இப்போ இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். 8ஓட நிரப்பி என்ன? 8 கூட எத்தனை கூட்டினா 10 வரும்? 2. கரெக்ட். 6ஓட நிரப்பி என்ன? 4. சூப்பர். 5ஓட நிரப்பி 5. 4ஓட நிரப்பி 6. 9ஓட நிரப்பி 1. 3ஓட நிரப்பி 7. இந்த நிரப்பிகளை நல்லா மனசுல பதிஞ்சுக்கோங்க. இப்போ பெரிய எண்களுக்கு போவோம். 100 அடிப்படையில் நிரப்பிகள் எப்படி வேலை செய்யும்? ஒரு மேஜிக் ரூல் இருக்கு. முதல் எண்ணை 9ல கழிக்கணும், கடைசி எண்ணை 10ல கழிக்கணும். 72ஓட நிரப்பி பார்ப்போம். முதல் எண் 7. 9 மைனஸ் 7 எவ்வளவு? 2. கடைசி எண் 2. 10 மைனஸ் 2 எவ்வளவு? 8. இப்போ இந்த 2 எண்களையும் சேர்த்து எழுதணும். 28. செக் பண்ணலாம். 72 கூட்டல் 28 100. பர்ஃபெக்ட். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் செய்வோம். 85ஓட நிரப்பி 9 மைனஸ் 8 1. 10 மைனஸ் 5 5. ஆன்சர் 15. 63ஓட நிரப்பி 9 மைனஸ் 6 3. 10 மைனஸ் 3 7. ஆன்சர் 37. 94ஓட நிரப்பி 9 மைனஸ் 9 சுழியம் 10 மைனஸ் 4 6. ஆன்சர் 6. எக்ஸலண்ட். இந்த நிரப்பிகளை தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மின்னல் வேகத்துல கழிக்கிறதை பார்க்க போறோம். சந்திப்போம்.